ஒரு ஆன்மீக பக்தரிடம் அருள் வெளிப்படுவதற்கு தடையாக இருப்பது என்ன என்பது பார்த்தால் அது அகங்காரம், இன்னொன்று மமகாரம். எப்படி ஒரு விளக்கு எரிகின்றது, அந்த விளக்கில் போயிட்டு நம்ம ஒரு மரக்காலை கவிழ்த்து வைத்தால் அந்த விளக்கின் ஒளி வெளிப்படாதோ, அதுபோல் அகங்காரம் மமகாரம் இருக்கின்ற அந்த உள்ளத்தில் இறைவன் வெளிப்படுவது என்பது சாத்தியமில்லை. இதே தூய்மையான மனம் இருந்தால், அந்த அகங்காரம் மமகாரம் இல்லாத மனம் இருந்தால், அது ஒரு கண்ணாடி குளோபை அந்த விளக்கின் ஒளியில் கவிழ்த்தது போல் அது மேலும் பிரகாசமாக எல்லா திசையிலும் பிரகாசிக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அகங்காரம், நான் தான், என்னை விட்டால் ஒரு பெரிய ஆளே கிடையாது, என்னால் தான் எல்லாம் முடியும், இது மமகாரம், இது எல்லாம் என்னுடையது, எவனுக்குமே சொந்தம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியது. இந்த 2 அழுக்குகளும் நம்மளை விட்டு நீங்கிச்சுன்னா இதுதான் மிகப்பெரிய தடை. ஒரு மரக்கால் மாதிரி இரும்பு திரை, இந்த திரை நம்மளை விட்டு விலகிச்சுன்னா நிச்சயமாக நமக்கு அருள் வெளிப்படும். ஆண்டவன் அனைவர் உள்ளத்துலேயும் இருக்கிறாங்க, அவன் இல்லாத இடமே கிடையாது. அப்படி இருக்கும்போது மற்றவர் மட்டும் வெளிப்பட்டு இன்னொருத்தருக்கு வெளிப்படலை அப்படின்னா அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த இறையருள் வெளிப்படாமைக்கு காரணம் இந்த அகங்காரம் மமகாரம். இது நம்மளை விட்டு வெளியேறிடுச்சுன்னா நம்ம உள்ளம் அப்பழுக்கற்ற ஒரு தூய கண்ணாடி போல் விளங்கும். நமக்குள்ளே இருக்கிற இறைவன் பிரகாசிப்பான். அதனால் நம்ம உள்ளமும் பிரகாசிக்கும். நம்ம உள்ளம் பிரகாசித்தாலே, அகம் பிரகாசித்தாலே முகம் பிரகாசிக்கும். இதுதான் இன்றைய செய்தி. மக்களே, இதை நல்லபடியாக கவனித்து இந்த பழக்கத்தை நம்மக்கிட்ட நீக்கிட்டால் இறைவனர்கள் வெளிப்படுவதற்கு மிகப்பெரிய சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்றத நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம்.